ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்தியா எதிரான பாகிஸ்தான் அணி தோல்விக்கு இதுதான் காரணம். ரொம்ப ஒரு வேஸ்ட்டான டீமாக இருக்காங்க பாகிஸ்தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாகிஸ்தானை இந்தியா எதிரான தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் பார்த்தீங்கன்னு ரொம்ப தாக்கி பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. எப்படி சொல்கிறது, பாகிஸ்தான் நீ ஆடுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வன்மமாக பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சமீபத்தில் முடிஞ்சிச்சிங்க. அந்த போட்டி முடிஞ்சதுலேருந்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பாகிஸ்தான் பிளேயர்களை தாக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் தான் முகமது அமீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை நீ பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தான் அங்கே இருக்குது. ஏன்னா சொந்த நாட்டில் நடத்துகிறாங்க, ஒரு போட்டி ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே போனால் அடுத்த வர பங்களாதேஷ் போட்டியில் கூட பாகிஸ்தான் தோற்றுருவாங்க போலகுது. அது தோத்தா அதை விட அசிங்கம் பாகிஸ்தான் அணிக்கு எதுவுமே கிடையாது. இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபியில் இறுதிப் போட்டிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆவாங்க. கப் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம். ஆனால் இறுதிப் போட்டிக்கு கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாழ்க்கை ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல யங்ஸ்டார் கொண்ட அணி வந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே பாகிஸ்தானை காப்பாற்ற முடியும். எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது அமீர் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு கோவத்துடன் பேசியிருக்காரு, வன்மமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. இவர் மட்டும் இல்லை, முன்னாள் பாகிஸ்தான் வீரர் நிறைய பேர் இந்த மாதிரி தாங்க கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அஃப்ரிடி, மிஸ்பா, வசீம் அக்ரம், அக்தர் எல்லாமே அவங்களோட எப்படி சொல்கிறது வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டுருக்காங்க சொல்லலாம். ஏன்னா சொந்த நாட்டில் நடக்கிற அதிலே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் வரைக்கும் முன்னேறி இருந்தால் கூட பரவாயில்லப்பா, எதுவும் செமிஃபைனல் வரைக்கும் முன்னேறினாங்க, ட்ரை பண்ணி தோத்தாங்கன்னு சொல்லலாம். நியூசிலாண்டு கிட்ட தோல்வி, நம்ம கிட்ட தோல்வி, அடுத்து பங்களாதேஷ் கிட்ட விளையாட போகிறாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதனால் இந்திய அணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செமிஃபைனலுக்கு எப்படி உக்காந்துட்டாங்க. நியூசிலாண்டு உக்காந்துச்சு, நம்ம குரூப்பில் இந்தியா நியூசிலாந்து 2 பேரும் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்போவே வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல மேட்ச் இருக்குங்க. ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து எந்த டீம் தோக்குதோ அவங்க வெளியே நாக் அவுட். அது போல் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்குது. பட் பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன காரணம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி ஆடுறாங்க பாகிஸ்தான்? இந்த ஒரு டீம் மாற்றணும், ஏன்னா பிளேயர்ஸை மாற்றணுமா? ஏன்னா சமீபத்தில் ஐசிசி ட்ராஃபியில் ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்த 50 வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜ் இது கூட தாண்டல. அவர் T20 வேர்ல்டு கப்பில் கூட குரூப் ஸ்டேஜ் தாண்டல. ஒரு எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பாகிஸ்தான் ரசிகர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. முன்னாள் வீரர்களும் சரி. விடுங்க, இதுதான் தோல்வி அடைஞ்சிச்சு. நீங்கள் சொல்லுங்கள் காரணம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.